இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கண்டுக்கிடாமையே விடுறவங்களுக்கு இந்த மாதிரி சிறுநீரக தொற்று ஈஸியா ஏற்பட்டு இதே மாதிரி இடுப்பு பகுதியில வலிகள் ஏற்படும். முதல்ல அது L4 L5 பல்ஜாக கூட மாறும். இது அப்படியே இந்த இன்ஃபெக்ஷன் இடுப்பு பகுதி பந்து கிண்ணம் மூட்டுக்கும் தொடரும். அங்க உள்ள லிகமெண்ட் அரிக்கப்படும், எண்ட் ஆஃப் த போனும் அரிக்கப்படும். அவங்களுக்கெல்லாம் சிலருக்கு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படிங்கிற இடுப்பு பந்து கிண்ணம் மூட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதம் ஏற்படும். இது அனைத்துமே சிறுநீரகத்தில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேற்றாமல் இருக்கும் போது, ரத்தத்தில் கழிவுகள் இருக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்ப இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தான். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றை நம்ம மருந்துகளை உள்ளுக்குள் கொடுத்து, கஷாயங்களை கொடுத்து, மூலிகை சாறுகளை நம்ம உள்ள கொடுத்து அந்த தொற்றை வெளியே அகற்றிடணும். அப்புறம் வெளிப்புறமாக நமக்கு வர்ம சிகிச்சைகள், இடுப்பு பகுதிக்கு செய்ய வேண்டிய சில எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும் போது அது முறையாக ரத்த ஓட்டம் நிறைய ஆட்டோமேட்டிக்காவே அங்க உள்ள தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் ஹீலிங் ஆகும், வெளியேற்றப்படும். இது அனைத்துமே நம்மளுடைய RS வேலுமணி சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்குமே முறையான சிகிச்சை அளித்து, வர்ம சிகிச்சையும் கொடுத்து, உள்ளுக்குள்ள மருந்து, உணவு கட்டுப்பாடு, இதன் மூலமாக முற்றிலுமாக அனைத்து விதமான சிறுநீரக பிரச்சனைகளும் முழுமையாக குணப்படுத்தப்படுகிறது.